ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணிகள்ல அதிகம் கோவப்படுறதுனாலும் மன அழுத்தத்தோட இருக்கிறதுனாலும் என்ன மாதிரியான வயிற்றில் வளரும் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதாங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கர்ப்பகாலத்துல கர்ப்பிணிகள் அதிகமா அழுதாலோ, ரொம்ப அதிகமா கோவப்படும் பொழுதோ, அதிகமா மன அழுத்தத்தோட இருக்கும் பொழுதோ குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நார்மலா கர்ப்பிணிகளுக்கு ஒரு நாளைக்கு அதிகமான மனமாற்றங்கள் இருக்கும். அதாவது நிறைய மன அழுத்தங்கள் உருவாகும். ஏன்னா நம்ம பாடியில ஈஸ்ட்ரோஜனோட அளவு ரொம்ப அதிகரிக்கும். ஹச்சிசிசியோட ஹார்மோனோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். ஹார்மோனோட இம்பேலன்ஸ் ஒரு ஒரு ஹார்மோன் அதிகமாகும், ஒரு ஹார்மோன் கம்மியாகும். இதனால நார்மலாவே கர்ப்பிணிகளுக்கு அதிகமான மனமாற்றங்கள் உருவாகும். இதனால அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா கோவப்படுவாங்க, ரொம்ப அழுகுவாங்க. ஏன் ஒரு சில கர்ப்பிணிகள் பழையதெல்லாம் நினைச்சு, அதாவது அவங்க இதுக்கு முன்னாடி நடந்தது சோகங்கள்லாம் நினைச்சு ரொம்ப அழுகுவாங்க. எதுக்கு நம்மளுக்கு இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுவும் கர்ப்ப காலத்துல நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா நம்ம பாடியில இருக்கிற ஹார்மோன் மாற்றம் தான். அது மட்டும் இல்லாம கர்ப்பிணிகள் அதிகமான மன அழுத்தத்தோட இருக்கும் பொழுது நம்ம பாடியில கார்டிசோல்ங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமா சுரக்கும். கொடி வழியாக குழந்தைக்கும் செல்லும்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால குழந்தையும் பாதிக்கப்படும். அதனாலதான் கர்ப்பிணிகள் ரொம்ப கோவப்படும் பொழுது நம்மளுக்கு பிபியோட லெவல் ரொம்ப மாறும். இதனால பிளட் சர்க்குலேஷன் குழந்தைக்கு போற பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப மாறுபடும். இதனாலதான் நம்ம அதிக கோவப்படும் பொழுதோ, ரொம்ப அதிகமா எமோஷனல் ஆகும் பொழுதோ குழந்தைக்கு பாதிக்கப்படும் சொல்றாங்க. இதனால நம்மளுக்கு மன அழுத்தம் ஏற்படும். நார்மலா ஒரு குழந்தை நீங்க ஒரு 5 மாதத்துல இருந்து நீங்க எப்படி இருக்கீங்களோ குழந்தையும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க அழுத்தீங்கன்னா குழந்தையும் அழுகும், நீங்க நல்லா ஹாப்பியா இருந்தீங்கன்னா குழந்தையும் ஹாப்பியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம 6 மாதத்துல இருந்தே குழந்தைக்கு என்ன ஃபீல் பண்றோம், வெளியில என்ன நடக்குதுங்கிறத நல்லா உணர முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு 7 மாதங்கள் 6 மாதத்துல இருந்தே நிறைய புக்கு படிங்க. குழந்தைக்கு நல்லா நீங்க புக்கு படிக்கும்போது அப்படியே உட்காந்து கேட்கும்னு கூட சொல்லுவாங்க. அதனாலதான் ரொம்ப தைரியமா இருக்கணும், குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு சுந்தரகாண்டம் படிக்க சொல்லுவாங்க. நம்மளோட சேனல்ல சுந்தரகாண்டம் 1ல இருந்து 14 பாகம் வரைக்குமே போட்டிருக்கோம். அதை வேணா நீங்க ஒரு சிலருக்கு படிக்க பிடிக்காதவங்க அதை வேணும்னா கேட்கலாம். நார்மலா கர்ப்பிணிகள் ரொம்ப அழுகும் பொழுதோ, அதிகமா கோவப்படும் பொழுதோ, அதிக மன அழுத்தத்தோட இருக்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம பாடியில ஹார்மோன் மாற்றங்கள் அதிகம் ஏற்படும். பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஹை பிபி ஆகலாம், ஒரு சிலருக்கு லோ பிபி ஆகும். நீங்க நினைச்சு பாருங்க, நார்மலா ஒரு சண்டை போட்டாலோ இல்ல ரொம்ப நேரம் சாப்பிட மாட்டோம், அதையே நினச்சிட்டே இருப்போம். இதனால குழந்தைக்கு தேவையான அந்த நியூட்ரிஷனோட லெவலும் ரொம்ப பாதிக்கும். உங்க பாடியில இருக்கிற நீர்ச்சத்தோட லெவலும் ரொம்ப கம்மியாகும். அது மட்டும் இல்லாம மன அழுத்தம் ஏற்படுறதுனால இந்த கார்டிசோல்ங்கிற ஹார்மோனோட லெவலும் மாறுபடும். இதனாலதான் கர்ப்பிணிகள் மேக்சிமம் ஹாப்பியா இருக்கணும். 7 மாதங்களுக்கு அடுத்து அம்மா வீட்டுல போய் இருக்கலாங்கிறது நிறைய பெண்கள் இதனாலதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நார்மலாவே கர்ப்பிணிகள் ரொம்ப தனியா இருக்க வேண்டாம். அதுவும் தனியா இருந்தாலே நிறைய மனமாற்றங்கள் இப்ப நீங்க தனியா இருந்தீங்கன்னா நிறைய டிவி பார்க்கலாம், நிறைய புக் படிக்கலாம். பக்கத்துல லைப்ரரி இருந்ததுன்னா போய் லைப்ரரியில போய் நீங்க படிக்கலாம். நிறைய நியூஸ் பேப்பர் படிக்கலாம். இல்ல டிவி நிறைய நல்ல காமெடி மூவி நிறைய பார்க்கலாம். மேக்சிமம் கர்ப்பிணிகள் நல்ல சத்தமா ரீட் பண்ணும் பொழுது குழந்தைக்கு நல்ல கேட்கும் திறனும் ரொம்ப அதிகமாகும்னு சொல்லுவாங்க. இன்னும் கர்ப்ப காலத்துல தனிமையா இருக்கிறத தவிருங்க. நிறைய புக் ஏதாவது பக்கத்துல கோவில் இருந்தா நீங்களே கூட போகலாம், பக்கத்துல லைப்ரரி இருந்தா நீங்களே கூட போய் படிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கும் உங்களோட குழந்தைக்கும் எனர்ஜியை கொடுக்கும். இப்பவே ரொம்ப நீங்க அழுகும் பொழுதோ, ரொம்ப மன அழுத்தத்தோட இருக்கும் பொழுதோ, அதிகம் கோவப்படும் பொழுதோ குழந்தைக்கும் அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை பாஸ் பண்ணும். ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட குழந்தை பிறந்த பிறகு அது குழந்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுதுதான் குழந்தை பிறந்த பிறகு கூட குழந்தையும் ஸ்ட்ராங்கா இருக்கும். காரணம்னா இப்ப நிறைய ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, கர்ப்ப காலத்துல கர்ப்பிணிகள் அழுது ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப மன உளைச்சல்
அந்த குழந்தை வந்து பிறந்த பிறகு அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் கூட தாங்க முடியாது. எல்லாத்துக்குமே ரொம்ப அழுகுவாங்க. ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் கர்ப்பிணிகள் வந்து ரொம்ப அழுகாதீங்க. ரொம்ப கோவப்படாதீங்க. மன அழுத்தத்தோட இருக்காதீங்க.